ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம நவுன்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதோட டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போது அந்த நவுன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவுனில் மொத்தம் 5 வகையான நவுன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்ட அல்லது சிறப்பு பெயர்ச்சொல். ரெண்டாவது காமன் நவுன், பொது பெயர்ச்சொல். மூணாவது கலெக்டிவ் நவுன், குழு பெயர்ச்சொல். நாலாவது மெட்டீரியல் நவுன், பொருள் பெயர்ச்சொல். அஞ்சாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பண்பு பெயர்ச்சொல். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர் நவுன் டினோட்ஸ் எ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். சரியான பெயர்ச்சொல் ஒரு குறிப்பிட்டப்பட்ட நபரின் இடம் அல்லது பொருளை குறிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா, சென்னை, த கேங்கஸ். உதாரணம் இந்தியா, சென்னை, கங்கை. இதெல்லாம் ஏன் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நாடுகள் இருக்கு உலகத்தில். அதில் குறிப்பிட்ட இந்தியாவை குறிக்குது, அதனால இதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நிறையா மாவட்டங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது சென்னைன்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது ப்ராப்பர் நவுன். அதே போல் நதிகளும் பல நதிகள் இருக்கு உலகத்தில். இது குறிப்பிட்டு கங்கை நதியை குறிக்கிறதுனால இது ப்ராப்பர் நவுன்னு சொல்லுது. இப்போது இந்த ப்ராப்பர் நவுனை யூஸ் பண்ணி ஒரு வாக்கியம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்தியா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. சென்னை, சென்னை இஸ் அ டிஸ்ட்ரிக்ட். ரமேஷ், ரமேஷ் இஸ் வெரி கைண்ட். இந்தியா, இந்தியா என் நாடு. சென்னை ஒரு மாவட்டம். ரமேஷ் மிகவும் அன்பானவர். இப்போ இந்த ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேர்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மகாத்மா காந்தி led India to freedom. Have you ever visited London? I found Emma's notebook on the desk. The Eiffel Tower is a must-see for tourists in Paris. Taj Mahal is a symbol of love and is located in Agra. Shah Rukh Khan starred in the movie Dilwale. My brother wants to study at Harvard University. The Amazon rainforest is home to unique wildlife. John was the first to arrive at the party last night. Lionel Messi scored an incredible goal in the final match. இதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, லண்டன், எம்மா, ஐஃபில் டவர், தாஜ்மஹால், ஷாருக் கான், ஹார்வர்ட், அமேசான், லயோனல் மெஸ்ஸி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுனுக்கு எடுத்துக்காட்டு. இந்த ஸ்லைடில் ப்ராப்பர் நவுனோட சில வேர்ட்ஸை பார்ப்போம். ஹேண்ட், உல்ஃப், ராக், சேர், பென்சில், பஸ் ஸ்டாப், ஸ்கூல், பாரிஸ், பாண்டிச்சேரி. இதெல்லாம் ப்ராப்பர் நவுனுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். இது இல்லாமல் மண்டே, டியூஸ்டே, ஜனவரி, ஸ்ப்ரிங், மார்னிங், இதை போல் நாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எல்லா நவுனுமே ப்ராப்பர் நவுன் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காமன் நவுன், அதாவது பொது பெயர் சொல். காமன் நவுன் என்னன்னு பார்த்தா, காமன் நவுன் இஸ் த நேம் given in common to every person or thing of same kind. பொதுவான பெயர் சொல் என்பது ஒவ்வொரு நபருக்கும் அல்லது ஒரே மாதிரியான பொருள்களுக்கும் பொதுவாக வழங்கப்படும் பெயர். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட், பாய். இதெல்லாம் ஏன் நாம் காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதெல்லாம் பொதுவான சொற்களாக இருக்குது. கண்ட்ரினா பொதுவானது, டிஸ்ட்ரிக்ட்னா பல டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, பாய்னா பொதுவாக யாரோ ஒரு பாய், அதை குறிக்கிறதுனால இது காமன் நவுன். இப்போ இந்த காமன் நவுன் எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா, கண்ட்ரி, விச் இஸ் யுவர் கண்ட்ரி, இந்த இதில் கண்ட்ரி காமன் நவுன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம், இது ஒரு பணக்கார மாவட்டம், இதில் மாவட்டம்ங்கிறது காமன் நவுன். அடுத்து பாய், சிறுவன், ஹீ இஸ் அ பிளேஃபுல் பாய், இதில் பாய் அப்படின்றது காமன் நவுன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பொதுவான சொற்கள், இது யாரையும் குறிக்கல, தனிப்பட்ட ஆளை இதை குறிக்கல, அதனால இது காமன் நவுன் சொல்கிறோம். அடுத்ததா காமன் நவுனை குறிக்கும் சில சொற்களை பார்க்கலாம். டாக், சிட்டி, புக், கார், டீச்சர், மவுண்டைன், கம்ப்யூட்டர், ஃப்ளார், ஸ்கூல், மியூசிக், டேபிள், ரிவர், ஃபோன், பேர்ட், மூவி, பென், ட்ரீ, சைல்ட், கண்ட்ரி அண்ட் ஹவுஸ். இதெல்லாம் காமன் நவுன்னு சொல்கிறோம். ஏன்னா இது பொதுவான சொற்கள், ஒவ்வொன்றும் எதுவும் குறிப்பிட்டு யாரையும் குறிக்கல, அதனால இது காமன் நவுன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன், அதாவது கூட்டு பெயர் சொல். இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த கலெக்டிவ் நவுன் டினோட்ஸ் எ குரூப் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் கம்ப்ளீட் ஹோல். அதாவது கூட்டு பெயர்ச்சொல் என்பது ஒரு முழுமையாளராக கருதப்படும் ஒத்த தனிநபர்களின் குழுவை குறிக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எ கிரவுட் ஆஃப் பீப்புள், எ கொயர் ஆஃப் சிங்கர்ஸ், எ க்ரூ ஆஃப் sailors, எ கேங் ஆஃப் thieves, எ ஸ்டாஃப் ஆஃப் எம்ப்ளாயீஸ், எ ஃபேமிலி ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், எ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ்.
இதில் கிளாஸ், க்ரௌட், கொயர், க்ரூ, கேங், ஸ்டாஃப், ஃபேமிலி, பேனல் இதெல்லாம் அவங்களோட குழுவை குறிக்குது. அதனால இது கலெக்டிவ் நவுன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் நவுன், பொருள் பெயர் சொல். மெட்டீரியல் நவுன் denotes மேட்டர் ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் which a திங் இஸ் மேட். அப்படின்னா பொருள் பெயர்ச்சொல் என்பது ஒரு பொருள் உருவாக்கப்பட்ட பொருளை அல்லது பொருள்களை குறிக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு, அயன், சில்வர், வுட், ரிங், கோல்ட், பாட்டில், கிளாஸ், ஹவுஸ், பிரேக், ஷர்ட் இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு பொருளை குறிக்குது. அதனால பொருள் பெயர் சொல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதாவது சுருக்க பெயர் சொல். இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the meaning of abstract noun is an abstract noun, a possessive noun or a specific noun. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்பதன் பொருள் அருவ பெயர் சொல், பண்பு பெயர் சொல் அல்லது நுண்மை பெயர் சொல் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குட், கைண்ட், ஒயிட். அதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு பெர்சனோட பண்புகள் அல்லது குணநலங்களை குறிக்கும் சொல் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எனப்படும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிரேவரி, ப்ரூட்டாலிட்டி, கேரிட்டி, கோல்ட்னஸ், கம்பேஷன், கான்ஃபிடன்ஸ், கண்டென்ட்மெண்ட், கரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அல்லது ஒரு பொருளோட பண்புகளை குறிக்குது. அதனால இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அடுத்தது நம்ம சிங்குலர் ப்ளூரல் நவுன் பற்றி பார்க்க போகிறோம். Tamil noun has inflections. This means a suffix is added to the stem word. For example, if nouns are made plural, the suffix kal is used. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு மேற்பட்ட அல்லது ஒரு கூட்டத்தை குறிக்கும் போது நவுனோட இறுதியில் கல் பேசணும். அதாவது பாய், ஹவுஸ், டாக் இதெல்லாம் வந்து சிங்குலர், அதாவது ஒருமையை குறிக்குது. பாய்ஸ், ஹவுசஸ், டாக்ஸ் இதெல்லாம் பலரை குறிக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டாக், டாக்ஸ், கேட், கேட்ஸ், கிளாஸ், கிளாஸஸ், ஃபோட்டோ, ஃபோட்டோஸ், ரேடியோ, ரேடியோஸ், மேங்கோ, மேங்கோஸ், மேட்ச், மேட்சஸ், பஸ், பஸ்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நவுன்னா என்ன, அதோட வகைகள், இது எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணோம் இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த நவுன்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அதை பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.